மாமே. தம்பி, அம்மாவை அழகா தமிழ்ல கூப்பிடுறது போட்டு அது என்ன மம்மி மம்மின்ட்டு எனக்கு அம்மி அம்மின்னு சட்னி அரைக்கிற மாதிரியே காதல் உள்ள. சுமார் அங்கிள். தம்பி, என்னை அங்கிள் கூப்பிடாதீங்க, மாமான்னு கூப்பிடுங்க தம்பி. என்ன குமார் சுவாமி ஷார்ட் எல்லாம் போடுறீங்க? தம்பி தானே படிவாரமா மாட்டி ஒண்ணு இல்ல மம்மி, அப்பா காலத்துல பால பொறுக்கி போட்டுட்டு இருந்தேன்னு வருத்தப்பட்டாரு. அதால கையில பேட்டை கொடுத்து ப்ரோமோட் பண்ணிருக்கேன். முந்தி கையில பொறுக்கிட்டு இருந்தானுங்க, இப்ப மட்டையில பொறுக்கி போறானுங்க. சத்யா, நாளைக்கு ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கு நீதான் போற. வாட் மம்மி, சம்பந்தம் இல்லாத வேலை என்ன சொல்றீங்க? இதான் நீங்க தப்பு பண்றீங்க. எஸ்டேட்ல என்ன விளையுது, எப்படி விளையுது, எவ்வளவு கூலி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? குமார் சுவாமி, மம்மி, ஐயோ மன்னிச்சுங்கம்மா, பழக்க தோசையில நீங்க பையன் நாளைக்கு கிடைச்சா சத்யாவை கூட்டிட்டு போய் நம்ம எஸ்டேட் எல்லாத்தையும் காட்டிட்டு நம்ம ஸ்டாஃப்க்கு இன்ட்ரோடியூஸ் என்கிட்ட பண்ணி ஒப்படைச்சிட்டீங்களா? நீ கவலையை விடுங்க, எல்லா இடத்தையும் ஒரு சுத்தி காட்டிடுறேன். அங்கிள் வந்துட்டான். அங்கிள் அங்கிள். ஹாய் சத்யா. ஹாய் பூஜா. அப்பா பாத்தியா? வெளிதானே இருந்தாரு. இல்லையே. அங்கிள், நான் இங்க இருக்கேன். அப்பா என்னாச்சு? என்னாச்சு? காய்ச்சல்மா. 420 சீட்டிங் கேஸ் ஆச்சு. தானே இருந்தீங்க. இல்லப்பா 120. 120 பீடா போட்டீங்களா? அப்பா நீங்க பீடா கூட போடுறீங்களா? வாங்க டாக்டர் கிட்ட போலாம் வாங்க. வாங்க. இல்ல, இந்த காய்ச்சலுக்கு டாக்டரே கிடையாதுமா. வாங்க, கஷ்டமா தான் இருக்கு, நான் எஸ்டேட்டுக்கு போலாம். எஸ்டேட்டுக்கு வாங்க தம்பி. உடம்பு சரியில்லை சொல்றீங்க. அமர்ந்தாதீங்க. எஸ்டேட்டுங்க. நான் போகாம இருக்க மாட்டேன். ஐயோ முடியாது. 25 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதில்ல. என் பேர் அப்படி ஸ்டடியா காப்பாத்திட்டு இருக்கேன். ஐயோ என்ன இப்படி ஆடுது? இந்த குமாரசாமி இல்லைன்னா இந்த எஸ்டேட்ல வேலை நடக்குமா நடக்காதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த காய்ச்சலே வந்திருக்குது. ஆனா நான் விடுவேனா? நீங்க வேணா பூஜாவை கூட்டு போறீங்களா? அப்பா நான் எப்படி போய் இவர் கூட போறது? சரி விடுமா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நானே போறேன். என்ன போனா காய்ச்சல் ஜன்னி ஆகும், ஜன்னி வந்து உயிர் போகும். உயிரா முக்கியம். ஓகேப்பா, ஓகே ஓகே நான் போறேன். சரியா? சரிம்மா. ஆனா நான் என்னத்த சுத்தி நீ காட்டுறது? சும்மா கூட போமா, மத்ததெல்லாம் தம்பியை பாத்துக்குவாரு. பாரின் ரிட்டர்ன் இல்லையா? ஓகே. பூஜா, நீ என் கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் பூஜா, அங்கிள் கம்பல் பண்ணி அமிச்சிட்டாருன்னு வருத்தப்படுறியா? அப்படி இல்ல. ஏன் சிரிக்கிற? நான் வந்து உங்க எஸ்டேட் உங்களுக்கே சுத்தி காட்டுறேன்னு அது நினைச்சுதான் சிரிச்சேன். என்ன ஏன் நிறுத்திட்டீங்க? வண்டியில ஏதோ ப்ராப்ளம், என்னன்னு பாக்குறேன். வாட்டர் பாயா இருக்கு. ரேடியேட்டர் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. ரெண்டு ஆஃப் ஆயில், ரெண்டு ஆம்லேட் மாஸ்டர், ஜல்தியா போடு. ஹலோ, இந்த கேன்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். ரேடியேட்டர் ஹீட்டா இருக்கு. கீழே ஆமா, எடுத்துட்டு வர சார். தேங்க்யூ சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? 2 கூல் ட்ரிங்க் கொடுங்க. சரி சார். வாங்க 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 வாங்க. வணக்கமுங்க ஐயா. என்ன அடையாளம் தெரியுதுங்களா? தெரியலீங்களா? இந்தாங்க குடிங்க. குடிக்க மாட்டீங்களா? ஏய் கந்தசாமி, முனுசாமி, இங்க வாங்கடா. என்ன இவர் யாருன்னு தெரியுதா? தெரியல. ஏய் அன்னைக்கு வாலாங்குளத்துல விருந்து படைச்சு வெத்தலைபா கொடுத்து அனுப்பிச்சாரு சொன்னேன்ல. ஆமா, இவர் தான்டா அவரு. வணக்கம். நம்ம ஊருக்கு வந்திருக்காருல்ல. வட பாயசத்தோட விருந்து கொடுத்து அனுப்பிச்சிருவோம். கொடுத்து அனுப்பிச்சுடுவோம்.
பூஜாரி சுமார் கையில போட்டுல வயல பிடிச்ச பெரிய ரவுடியா 4 பேர் சேர்ந்தீங்கன்னா உடைய வீரா பண்றோமா யாரும் அடிப்பீங்க உதப்பீங்க உங்களுக்கு மிருகத்தை என்ன வித்தியாசம் பூஜாரி இந்த பிரவா நீங்க சும்மா விடுறது சத்யா வாங்க சத்யா. என்ன சத்யா எங்க போனாலும் சண்டைதானா? 4 பேர் என்ன அடிக்கும் போது சுமார் சொல்றியா? தப்பு பண்ணாங்க அடிச்சேன். ஏய் பூஜா எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணடி. சரி உட்கார். ஏய் என்ன பிரேக் அடிச்சா கீழே விழுந்துறேன். நான் பிடிச்சிருக்கேன். மில்டன் ஏ மச்சான் ட்ரஸ்ட் மீ மேன். எவ்வளவு திமிரா ராஸ்கல். என்ன இருக்கு? Be careful. Idiot. இருடு உனக்கு வெச்சிருக்க. ஏய் பட்டாசு ரெடியா? அங்க பூஜா மிலிட்டரிக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கடா. வசந்த் சும்மா ராகிங்கடா. அன்னைக்கு முகத்திலேடி அடிச்சுனா பண்ண முடியும். என்ன பண்றது சத்யா? உங்க சாதாரண ராகிங் நினைச்சேன். இவ்வளவு தூரம் போயிடுச்சு. பூஜா நான் பல முறை இன்சல்ட் பண்ணியும் அதுதான் ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆவற? வாட்ஸ் ரீசன்? என்ன காரணம்? ஒண்ணுல டேய் வசந்த் வசந்த் ஏன் கோயந்தம்மா ஏங்க குழந்தைகளை சொன்னா முத்து நிலையெல்லாம் பிச்சு போட்டு கூட என்ன போயிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. 25 வருஷமா நீ இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிற. அப்பவே உன் சீட்டை கிழிச்சிருக்கணும். அப்ப கொஞ்சம் நீ பர்சனாலிட்டியா இருந்தியேன்னு விட்டு வர, அது தப்பா போச்சு. ஏடா ரங்கடா இதெல்லாம் பாக்குறது இல்லையாடா? அதான் பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. என்ன பாக்குற? சிறு வயசு பிள்ளைகிட்ட என்னடா பேச்சு? போடா 13 வயசு ஆனா போதும்டா. உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு பிளாக் கார்டு போடணும்டா பிள்ளைகளுக்கு. மலையாளியம்மா கூப்பிடுறாங்க. ஏன் அந்த அம்மா வந்து நீ பார்க்க மாட்டாங்களா? மேனேஜர்னா நானே வந்து பாக்கணுமா? போடா. ஏய் அங்க போய் போட்டு கொடுத்துறாத. எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா இந்த மாசமே வச்சுக்கலாம். சரிங்கம்மா. அம்மா கருமலை காஞ்ச மலை அக்கா மலை வெள்ள மலை எல்லாத்துலயும் என் குழந்தை அமோகமா விளைஞ்சிருக்குமா. இந்த வருஷம் சூப்பருங்கம்மா. அதை விட நல்ல செய்தியோட ராமலிங்கம் வந்திருக்கிறாரு. என்னங்கம்மா? நம்ம சத்யாவுக்கு 3 இடத்துல பொண்ணு பாத்துட்டு வந்திருக்காரு. அம்மா என்ன சொன்னீங்க? நம்ம சத்யாவுக்கு ராமலிங்கம் 3 இடத்துல பொண்ணு பாத்துட்டு வந்திருக்காரு. பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. எல்லா ஏற்பாடும் நானே பண்ணிருந்துங்கம்மா. ஏண்டா 1000 பொய்ய சொல்லியாவது என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு பார்த்தா சம்பந்தமா பேச வர்றீங்க? 50 அடி யானை குறுக்க போனா அதிர்ஷ்டம்ங்கிறானுங்க, 1/2 அடி பூனை குறுக்க போனா அவசகுணங்கிறானுங்க.
போடா. பூனை ஐயோ என்னங்க பூனை குறுக்க போகுது? அவசரம் பிடிச்ச மாதிரி நமக்கு இந்த இடம் வேண்டாம் வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் சொன்ன மாப்பிள்ளையோட பங்களா இதுதானுங்க. ஃபாரின்ல படிச்சவருங்க. பங்களா மாத்திரம் 3 ஏக்கருங்க. நீங்களும் ஒரு முறை வந்து எங்க பொண்ணை பாத்துட்டீங்கன்னா மத்த விஷயங்களை பேசி முடிச்சுக்கலாம். நான் தான் ஏற்கனவே பொண்ணு போட்டோல பாத்துட்டேனே. என் பையனும் நான் சொன்னா தட்ட மாட்டான். தட்ட மாத்திக்கலாமே. what do you say? தாராளமா பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் ராமலிங்கம். குமாரசுவாமி என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னங்கம்மா இருக்கு? நான் நைட்ல தூங்குறதே இல்லைங்கம்மா. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக அமையணும். நான் பிள்ளையாருக்கு தேங்காயா உடைச்சிட்டு இருக்கேன். இது நல்லா அமைஞ்சு வந்திருக்கு. இதை முடிச்சிடணும். முடிக்காம விடவே கூடாது. ஐயா சூடா சூப்பு கேட்டாரு. ஐயா சாமி எங்கேயோ காணோம். ஐயோ கணக்கு தல்ல. அவசகுணமா ஏயா ஐயோங்கிற. ஹலோ, எஸ்டேட் அம்மாங்களா? ஆமா. பையனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதுங்களாமா? நீங்க யாரு? யாரோ ஒரு பிச்சைக்காரன் நினைச்சீங்களே. பாக்குவத்துல மாத்திட்டீங்களா? இல்லையே. நல்ல வேலை உங்க பையன் பொழைச்சானுங்க. ஏன் பொண்ணு பத்தி? ஐயா பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. அதை பத்தி ஒண்ணு தப்பா சொல்ல முடியாது. என்ன இந்த டிரைவர் கூட 2 தடவை ஓடி போய் கும்பகோணத்துல இருந்து புடிச்சிட்டு வந்தோம். 4 தடவை அபார்ஷன் பண்ணிருக்குதுங்க. மத்தபடி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கோலம் போடுறது குத்துவலை கேத்துறதெல்லாம் சூப்பரா ஏத்துமுங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமையான வீட்டுல இருக்காதுங்க. ஆமாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால டேட்டிங் போயிருங்க. மத்தபடி பொண்ணு தங்கமான பொண்ணுங்க. என்ன பீர் குடிக்க வாங்கி மாறாது. டெய்லி ஒரு கேஸ் வாங்கணுங்க. அவங்க அம்மா இருக்காளே அமுக்கும் உட்காந்துருப்பாளே. எப்படி பார்த்து பிரவுன் சுகர் பாத்தீங்க? அவங்க அப்பா இருக்கானே மொழியாங்கண்ணே ஃபில்டர் வெல்ஸ் பிடிப்பானே. வில்ஸ் நான் நினைச்சுங்க கஞ்சாங்க. ஆமாங்க, இதுங்க நானுங்களா? நான் வந்துங்க அந்த பொண்ணுக்கு 4 தடவை அபார்ஷன் நடந்து சொல்ல பாருங்க. அதுல 2வது பண்ண ஆமாங்க 2வது குழந்தையோட அப்பனுங்க. என் மேல நம்பிக்கை இல்ல சொல்லுங்க. பக்கத்துல 3வது குழந்தையோட அப்பா இருக்காரு. அவர் வேணா பேச சொல்றேன். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தையும் நடத்தலாம். ஒரே டெலிபோன்ல ஒரு கல்யாணத்தையும் கெடுக்கலாம். நான் 2யும் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நான் இன்டர்நேஷனல் ஃப்ராட் ஆயிருவோம் போல் இருக்கேன். டேய் நல்றா, நீ கிச்சன் கேபினெட்டுக்கெல்லாம் வராத போ. அம்மா சூப்பு சூப்பரா இருக்குதுங்கம்மா. சும்மா கம கம கமன். சூப் இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம். வந்திருக்கிறவங்க பொண்ணோட நடத்த சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தன் போன் பண்ணா. ஐயோ எவனோ ஒருத்தர் ₹1 காயின்ஸ் இருக்கிறதுக்காக போன் பண்ணிருக்கேன். அதுக்காக பொண்ணு நல்லா இல்லைங்கிறீங்களா? நம்ம அக்கௌண்டன்ட் போய் பொண்ணு பாத்துருக்காரு. சும்மா பாப்பாரா? எக்ஸ்ரே கண் அவருக்கு. ஒருவேளை அவருக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம். இல்லையமா, எந்த ராஸ்கோல போன் பண்ணிருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா மிதி மிதி மிதிச்சிருவேன். சூப்ப மூஞ்சில ஊத்திடுவேன். குமாரசுவாமி இப்ப எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. இது அவனோட எதிர்கால பிரச்சனை. ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். அவங்கள போ சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நான் எப்படிங்கம்மா? மிஸ்டர் சோப் கெட் அப். மம்மி யாரு இங்க? யாரா? பொண்ணு வீட்டுக்காரங்க தம்பி. சூப்பர் குடும்பம். எவனோ ஒத்தருவா பார்ட்டி போன் பண்ணான்ட்டு அம்மா வேணான்ட்டாங்க. மனுஷன் ஆசையா சூப்பு கேட்டாரு. கொண்டு வந்து கொடுத்தேன். குடிக்கிறதுக்குள்ள குமாரசுவாமி சத்யா நமக்கு அந்த பொண்ணு ஒத்து வராது. விட்டுடு. என்ன ஒரு வார்த்தையோட கேட்காம மார்க்ல இருந்து சொட்டு வாங்கிட்டு வர மாதிரி. This is not right in my part. நானும் ஒரு மனுஷன் தானே. எனக்கு ஆசை உணர்ச்சிக்கா இல்லையா? சத்யா சாவன் மம்மி. I have selected my pair. நான் அவளை லவ் பண்றேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணி போறேன். என்னது இன்னொரு பொண்ணு லவ் பண்றீங்களா? என்ன தம்பி திடீர்னு இவ்வளவு பெரிய இடிய தூக்கி தலையில போடுறீங்க? பிள்ளையாரப்பா உனக்கு உடைச்ச தேங்காய் எல்லாம் வேஸ்டா போச்சுப்பா. நாங்க என்னென்னலாம் கனவு கண்டோம். அம்மா சத்யா நீ என்னப்பா சொல்ற? அம்மா உங்களுக்கு என் சந்தோஷம் முக்கியம் தானே? ஆமா. அப்ப என் கூட வாங்க. இந்த பொண்ணுதான். இவ்வளவுதான் நான் லவ் பண்றேன். ஐயோ என் பொண்ணா? அசத்திட்டியம்மா? குமாரசுவாமி பொண்ணா? ஐயோ ஆண்டவா, இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் உயிரோடு இருக்கேன். ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதுமா. ஐயோ ஓ அப்பா அம்மா அம்மா அங்கிள் அம்மா என்னாச்சு அங்கிள்? அம்மா குமாரசுவாமி சத்யா அந்த தண்ணி எடு. குமாரசுவாமி அங்கிள் கண்ணாடி எங்கீங்க மேடம்? அம்மா கால் எங்கம்மா வச்சிருக்கீங்க? இப்போ காலையில எது குமாரசுவாமி? சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை உங்க கால்ல விழுந்துடுறமா. இந்த பாவியை மன்னிச்சிடுங்கம்மா. இந்த பாவியை பெத்த பாவத்துக்காக செத்து போன என் பொண்டாட்டியை மன்னிச்சிடுங்கம்மா. திரும்புங்க தம்பி. கள்ளங்கபடம் இல்லாத இந்த மனசுக்குள்ள காதல் உண்டாக்குன இந்த காதகிய வெட்டுனாத்தாமா ஆத்மா சாந்தி அடையும். அம்மா என் பொண்ணு செஞ்ச பாவத்துக்கு உங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவமா. இப்பவே நான் குடும்பத்தோட ராஜஸ்தான் பாலைவனத்துல போய் செட்டில் ஆயிடுறேன் தம்பி. அங்க ஒட்டகத்தோட சாணியில வரட்டிய தட்டி வித்தாவது நான் பொழைச்சுக்குவேன் தம்பி. ராஜஸ்தான் பாகிஸ்தான் பாடுறேன். அம்மா எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது என் பூஜாவோட